Hey guys, welcome back to Artz. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவாக ரோலெக்ஸோட நெகட்டிவ் ஆர்ட்டோட ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் அவுட்லைன் ஸ்கெட்சிங் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் அவுட்லைன் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டூ செக் இட் அவுட் ஸோ தட் நான் இந்த வீடியோவில் ஷேட் பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். தென் நான் ப்ரீ ப்ராசஸ் பண்ண இமேஜை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் see 3 மேஜர் கலர்ஸ், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அண்ட் அங்கங்கே பிளாக் ஷேட் பிளெண்ட் ஆகியிருக்கும். ஸோ நான் ப்ரைமரியாக அந்தந்த கலர் பென்சில்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். தென் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நான் இந்த ஷேடிங் ப்ராசஸை எவ்வளோக்கு எவ்வளோ மைன்யூட்டாக நோட்டீஸ் பண்ணி ஷேட் பண்ணுறனோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரேட்டான அவுட்புட்டை என்னால் எடுக்க முடியும். தட்ஸ் த மேஜர் ரீசன் இந்த வீடியோ டிலே ஆனதுக்கு. ஸோ என்னென்னா, நான் கிரிட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணி தான் அவுட்லைன் ட்ரா பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இனிஷியலாக கிரிட் பாக்ஸஸை சூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். ஸோ தட் அது எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, நான் பும்ரா கலர் ஸ்கெட்ச் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லைக் ஐஸ்லேருந்து ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கே ஐஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தென் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இமேஜ் தான் பாசிட்டிவ் இமேஜ் விச் இஸ் கோனா பி தி ஃபைனல் அவுட்புட். இதை நான் எப்படி ஷூட் பண்ணுறேன்னா, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நெகட்டிவ் கேமரா ஆப் யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணேன். இஃப் சப்போஸ் நீங்கள் நெகட்டிவ் ஆர்ட் ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வந்தாலோ ஆர் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணி டேரெக்டாக அவுட்புட்டை பார்த்துட்டே ஷேட் பண்ணலாம், விச் இஸ் ஈஸி. அண்ட் நான் மென்ஷன் பண்ண பென்சில்ஸையும் எலக்ட்ரிக்கல் எரேசர் அண்டு நீடபிள் எரேசரையும் தவிர வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அதுலேயும் எலக்ட்ரிக்கல் எரேசர் அண்டு நீடபிள் எரேசர்ஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஹைலைட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுதான் நெகட்டிவ் ஆர்ட். என்னோடய ஃபைனல் அவுட்புட்டை லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் வித் செல்ஃப் ரிவ்யூ. அதை மறக்காமல் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் அண்ட் ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் ஆஃப் தட் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். அண்ட் உங்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கமிஷன் ஒர்க் வேணும்னா யூ கேன் டிஎம் மீ த்ரூ இன்ஸ்டாகிராம், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன போர்ட்ரேட் ட்ரா பண்ணலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிறப்பாக செஞ்சிடலாம். இந்த செல்ஃப் ரிவ்யூ செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக நான் ஷேட் பண்ண போர்ட்ரேட் 95 to 99% அக்யூரேட்டாக இருக்குது. ரிமைனிங் என்னென்னா ஃபேஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணி இருக்க இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணியிருந்தால் 100% அக்யூரேட்டாக இருந்திருக்கும். லைக் அந்த பிளட் போர்ஷன்ஸ்லாம் கிளியராக இருந்திருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் மை செல்ஃப் ரிவ்யூ. உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.